நோக்கம் என்ன? இறைநிலை அடைய வேண்டும், இறைவனுடைய அருளை பெற வேண்டும். அதுக்கு தான் வந்திருக்குது ஒரு வர்க்கம், ஞானிகள் வர்க்கம். எங்களை பிடிச்சிக்க, எங்களை கெட்டியா பிடிச்சிக்கப்பா. எங்களுடைய ஐயா காலையில பூஜை எல்லாம் கலந்துக்கிட்டீங்களா? முதல் பாட்டு என்ன எழுதியிருக்காங்க? திருவடி ஞானம் சிவமாக்கு விக்கும், திருவடி ஞானம் சிவலோகம் சேர்க்கும், திருவடி ஞானம் சிறைமலை மீட்கும், திருவடி ஞானமே தின் சித்தி முத்தியே. திருவடி 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 ஏன் சொல்றாங்க? அடுத்து படிக்கிறீங்களே, ஓ மகத்தியர் திருவடிகள் போற்றி, ஓ மகப்பை சித்த திருவடிகள் போற்றின்னு. ஏன் திருவடியை பிடிச்சிக்க, ஏன் திருவடியை பிடிச்சிக்கன்னு 131 மகான்கள் சொல்றாங்கல்ல, அதை உன்னிப்பா கவனிக்கணும். அதை தான் உன்னிப்பா கவனிக்கணும். ஓம் சுப்பிரமணிய திருவடிகள் போற்றி, ஓ மகத்தியர் திருவடிகள் போற்றி ஏன் சொல்லிட்டு இருக்காங்க? திருவடி தான் பிரதானம், ஞானிகளுடைய திருவடி தான் பிரதானம். குருவை நெறிப்பட்ட குரு சர்க்குரு நேர்வழி காட்டில் பிரிவற்று இருக்கும் சிவம். சிவம் என்பது பரபிரம்ம ஸ்வரூபம், இறைநிலை, சிவபதம், மேலான நிலை, இந்த பிரபஞ்சம் முழுக்கும் வியாபித்திருக்கின்ற இறைநிலை. அந்த இறைநிலையை நெறிப்பட்ட சர்க்குரு நேர்வழி காட்டில் உன்னை விட்டு உங்களை விட்டு பிரியாமல் இருக்கும் அந்த சிவம். அதுதானே ஐயா சொல்லிட்டு இருக்காங்க. ஐயா என்ன ஏப்பா கூப்பிடுறாரு பாலாவை மலேசியிலிருந்து, நீ இறைநிலை அடைய வேண்டுமா, நேரா போ, பெருமாமலை இப்படி இருக்குது, அதை இப்படி செங்குத்தா திருப்பி கீழே கூம்ப வச்சு மேலே விரிச்சு வச்சுட்டு வான்னு சொல்றாங்களா? அப்போ ஏற்பட்ட கடினமான வேலையை கொடுக்குறாங்களா? பத்மநாபன் வந்திருக்காரு மலேசியாவிலேருந்து, கடலில் இருக்கிற தண்ணியெல்லாம் உறிஞ்சி குடிச்சிட்டு அங்கே வற்றி வச்சுட்டு கடலில் மீனு கீன் எல்லாமே தண்ணிக்கு தவிக்கிற மாதிரி அதை வத்த செஞ்சு வச்சுட்டு வான்னு சொல்றாங்களா? ரொம்ப ரொம்ப எளிமையான கொள்கை, ரொம்ப ரொம்ப எளிமையான கொள்கை. இதை தான் எல்லா ஞானிகளும் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. 1000 ஆண்டுகள் 1000 ஆண்டுகளாக புதைப்பட்ட ஒரு மர்மம், ஒரு ரகசியம் 19ஆம் நூற்றாண்டில் ராமலிங்க சுவாமிகளால் கொஞ்சம் அப்படி வெளியே எடுத்து காமிச்சாங்க, கொஞ்சம் வெளியே எடுத்து காமிச்சாங்க. அடுத்ததாக ஐயாவுடைய சொற்பொழியில சொன்னதை அப்படியே சொல்றேன். ராமலிங்க சுவாமிகள் காலத்தில் கொஞ்சம் வெளியே எடுத்து காமிச்சாங்க. எப்பா எனக்கு கட்டளை, நான் முழுவதும் சொல்ல வேண்டும் என்று கடை விரித்து வைத்து விட்டார்கள். அன்று கடை விரித்து வைத்தேன் கொள்வார் இல்லை கடையை கட்டி என்று ராமலிங்க சுவாமிகள் வருத்தப்பட்டு சொன்னதாக ஒரு செய்தி. ஆனால் இப்போது அப்படி இல்லை. கடையை விரித்து வைத்திருக்கிறார்கள், விடமாட்டார்கள், விடவே மாட்டார்கள். நாம் திருந்தும் வரை, நாம் அந்த கொள்கைகளை பிடித்து முன்னேறும் வரை ஓங்கார குடிலாசான் நம்மளை விடவே மாட்டார்கள். உங்களை அடிப்பணிய வைப்பார்கள், பயமுறுத்துவார்கள், உணவு கொடுத்து அன்பு காட்டுவார்கள். எப்படியாவது இந்த கொள்கையை பிடிச்சிக்கப்பா, இந்த கொள்கையை பிடிச்சிக்கப்பா, அதுக்கு தான் நான் வந்திருக்கேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தாய் அன்போடு அறை எண் 105 இறைநிலையில் ஐயா அவர்கள் இருந்து கொண்டு இருக்கின்றார்கள்.